தூக்கணும் கையில் வேற மீன் தப்பிக்கலாம் மொத்தம் சாணி மாரி வெயிட் ஆகுது பயங்கர வெயிட். ஓகேவா ரெடியா சூப்பரா. ஹாப்பி பர்த்டே நீயா போய் சென்டிங் சொல்லுவா. ஹாப்பி பர்த்டே சொல்லுமா. உலகம் கொண்டாந்து கொடுத்துட்டு போச்சுது பூங்க வந்து கொடுத்துட்டு இவங்க வந்து நம்ம போய் வாங்கிடுது. அம்மா தோல் வராது, நீங்கள் தான் வச்சுக்கணும். ஏன்னா மீன் கடமை உயிரோட தோல் ஒரு வாய்ப்பே கிடையாது. சரியா? நான் கவரில் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கேன். நீ சேர்த்து வீடியோ எடுத்தா வீடியோ பண்ணிட்டீங்களா? வீடியோ சும்மா வந்து அதுக்கு வீடியோ பண்ணலையா? வீடியோ பண்ணிருக்கா உயிரோடு சும்மா இதை பண்ணிடலாம். உயிரோடு அந்த உயிரோடு இல்லையா? இப்போ பிடிச்சி வந்த மீன் கூட என்ன பண்ணிருக்கான்? அதனால தான் தோல்வி இல்லை. வாங்கலாம் இப்போ விற்க மாட்டாங்க மீனா. இதா விற்க மாட்டாங்களா? தோல் வந்து வருது அவ்வளோ விற்க மாட்டாங்க. அது எப்பயாவது ஒரு நாள் வரதுனால போட்டு போகிறாங்க ஆளுங்க, அவங்க தான் கொண்டு போவாங்க. கடமை நல்லா இருக்கும். விசில் விசில் விடணும், அவிக்கணும். ஆமாம், வாயிலே உள்ள மூக்கல்ல உள்ள வேற எங்கேயும் வேணா விடலாம். கடமை எங்கே விடுவோம் ஓகேங்க. நீங்கள் உள்ள வந்துருங்க. போதும் பாருமா அழும்போது அழும்போது அவ்வளோதான் வந்துடும். இது இதுக்கு மேலே சின்ன போட்டு வச்சுக்க. நம்ம வேக வைக்கும் போது சொல்லிடும் கடலை அப்படி சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி சொல்லிடும். இது நீங்கள் செஞ்சிக்க முடியாது. இப்போ தான் 10 பேர் செய்கிறீங்க தெரியும். டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். எப்படிங்க நல்லா காய்ச்சி எப்படி வரும்போது நல்ல எண்ணத்தோட கிளம்பி வா. எப்பயுமே சரி, இந்த தொழில் வந்து எப்போ வரும் எப்போ போகும் தான் சொல்ல முடியாது. லபுக்குன்னு வந்துடும். ஓ இல்லை வச்சா ஓ வராதுன்னு மட்டும் நினச்சிங்கன்னா வராது. நான்லாம் காலையில் எதுவும் வராது. நான் வரேன் வெள்ளிக்கிழமை. ஐயோ வெள்ளிக்கிழமை நீ ஒன்றும் வராதுன்னு வந்தோன்னா ஒன்றுமே இருக்காது. கடைக்கு போனால் நமக்கு உண்டு, எது வேணாலும் நமக்கு உண்டு வந்துடும். அப்படி நம்பிக்கை வா. தொழில் வண்டினா ஒன்றும் இல்லாமல் திரும்பி போக மாட்டேன். 2 வீடியோவாக கிடைக்கும் போகா. இல்லையாப்பா பக்கத்தில் போது நான் அவனைக்கா இல்லை ஒரு 50 ரூபா அதெல்லாம் தூக்கி காட்டினாதா? எப்படி கேட்டேன் அப்படியே தூக்கி காட்டு. அதுனா அது தூக்கி காட்டு சொன்னா நீ இதை தூக்கி காட்டுற. ஒரு 5-6 வீடு பங்கு வச்சு போறீங்களா?
பண்ணி வச்சிருக்கேன். இருக்கிறீங்க அவ்வளோ வேலை கிடையாது எனக்கு. கெல்த்தி காலையில் வந்து கூட கெல்த்தி விட்டாம இருக்குது. ஓ புரியல, கேட்குது சொல்லு. புரியுது. முருளியான பயங்கர பிஸியாக கிடையாது. வண்டி எங்கட இருந்தது? ஆமாம், அங்கே தான் மீன் வெட்டி. எங்க வெட்டிருந்தீங்க? செட்டு சாதி இவ்வளோ வெட்டிக்கிறேன். எந்த செட்டு? மணியானங்களா? ஆமா மணியான செட்டு மணியான மாமனார் அவரு. ஆமா ஆமா. மணியான மாமனார். ஒரு 500 கிலோ வெட்டினா வரலாவா? பரவாயில்ல. தலைவிக்கல இன்னும் என்னாச்சு எப்படி வேற யாருக்கா தவறுக்கா மீன்? அப்படி போடு. தலை யாருக்கும் வராது. போய் விற்கிற வெயிட் பண்ணுங்க, வந்துடும். சரி, அங்க என்ன செய்ய? சென போயிச்சா? அப்படியே அது சொல்ல. இங்கிருந்து எடுத்து அங்கிருந்து எடுத்து செலவு தெரியுங்களான்னு கேட்டேன். அங்க ஓட்டுனது சென எங்கன்னு கேட்டேன். முதல்ல போய் சென்னையை சொல்லுவியா? நீ எது போயிட்டு சனியா சனியா அப்படியா? சென்னை எடுத்து வந்துரு முதல்ல போய் அங்கே. நீ இருக்காது ஏன்னா தான் மெயினாக உன் தலையை கூட அப்படியே பார்த்துலாம். அப்படிங்க தலையை கூட அப்படியே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சென்னை எடுத்து வந்துரு போ. சென்னை ஓடுறேன் போ. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், ஆளுங்க வருவாங்க. ஐயோ, அதெல்லாம் இருக்காது. எங்க ஆளுங்களே கூப்பிட்டு கொடுத்து முடியல. வருவீங்களா? அவர் காலி ஆயிடுச்சு எல்லாமே. இந்த பல்ல வச்சுதான் அதுக்கு எவ்வளவு பெரிய பொருள் சாப்பிடுது. அவர் வாங்கின ஆள் இல்லை. காலை எட்டு